சேலத்தில் பேசும்போது நம்ம அண்ணனுடைய ஆட்சியில எந்த குறையும் யாராலும் சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு குறை தான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம், இது மட்டும்தான் குறை சொல்ல முடியும்ட்டாங்க. அதாவது மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையங்க, என்ன கொஞ்சம் கஞ்சா மட்டும் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி எங்க ஆட்சியில எந்த குறையும் கிடையாதுங்க. என்ன கொஞ்சம் சாராயம் வைப்பான், கொஞ்சம் போதை கலாச்சாரம் இருக்கு, கொஞ்சம் கஞ்சா வியாபாரம் இருக்கு, கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து இருக்கு, கொஞ்சோண்டு ஒரு ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறோம், கொஞ்சோண்டு கனிமூலத்தை கொள்ளடிக்கிறோம். இது ஒரு குத்தமா? ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பையன் போய் ஒரு பொண்ணை பாலியல் கூட பண்ணிட்டான். ஒரு கட்சி ஒரு ஆட்சின்னா ஒரு கட்சிக்காரன் போய் இப்படி பண்றது தானே வழக்கம் தானே, இதான உலக வழக்கம், இதை போய் பெருசா எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஆட்சியில, யாரு ஸ்டாலின் அண்ணன் ஆட்சியில எந்த குறையுமே இல்ல. நீங்க வெறும் அந்நியார்ல ஹம்சாலி அந்நியார் துரந்தர் மாதிரி திமுக துரந்தர் தான் துரந்தர் மாதிரி பிரேம்லாந்தர் அப்படின்ட்டாங்க பல பேர். ஹம்சாலி அந்நியார்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மறுப்பு சொல்றேன் பேர்வழிங்கிற பேர்ல மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில நான் சொல்ல வந்ததை ஒட்டி வெட்டி கட்டிங்லாம் போட்டு திருச்சி ஊடகங்கள் பரப்பிட்டு நான் ஊடகங்களை வன்மையா கண்டிக்கிறேன், உங்களை எச்சரிக்கிறேன், நீங்க இப்படி நடந்துக்காதீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த மாதிரி குறைகளை அண்ணனுடைய ஆட்சியில் இருக்குன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். நான் சொல்லல, இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அதை போய் நீங்க நான் சொல்றான்னு சொன்னா இதெல்லாம் ஒரு ஊடக அறமா, ஊடக அறத்தோடு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அதுவும் விஜயகாந்துடைய மனைவி தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன, திமுகவை வீழ்த்துவது. தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன, மதுவிலக்கை கொண்டு வருவது. தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன, புகையில்லா போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது. இது அவங்களுடைய முழக்கம். விஜயகாந்த் அவர்களே பேசியிருக்காரு, நான் வந்த மதுக்கடையை மூடுவன் பேசியிருக்காரு, டாஸ்மாக மூடுவன் பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட விஜயகாந்த் இருந்த கட்சியில, தொடங்கிய கட்சியில அவருடைய மனைவியாக இருந்த ஒருத்தர் திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கிய தேமுதிக திமுக கூட கூட்டணி வச்சது கூட சரி காலத்தின் கோலன்னு போலாம். எந்த மகனை எந்த விருதுநகர்ல வந்து மாணிக்கம் தாகூர் தோக்கடிச்சாரோ அந்த மாணிக்கம் தாகூரும் விஜய பிரபாகரும் ஒன்னா ஓட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேவலமா இல்லையாடா, அசிங்கமா இல்லையாடா? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டாங்க. யாரு? இந்த விஜயகாந்துடைய மகனும் அந்த பக்கம் வந்து மாணிக்கம் தாகூரும் திட்டிட்டு 5000 ஓட்டு தான் விஜய பிரபாகரன் தோத்து போறாரு, அதிமுக கூட்டணியில தோத்து போறாரு. இப்போ தலையில மாறி 2 பேரும் ஒன்னா நின்று ஓட்டு கேட்டு 5000 ஓட்டை தோத்து போனாரு. இப்போ அதை அதிகப்படியான ஓட்டை ஜெயிக்க வைக்கணும், குச்சனாச்சும் இருக்காதுல்ல. இது ஒரு அரசியல், இந்த அரசியலை மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்.